வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இந்த மலைக்கு நல்லா சுட சுட ஒரு காரா பூந்தி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கட்டி இல்லாமல் சலிச்சுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி மாவை வதக்கிக்கணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கலர் மாறாத அளவுக்கு மாவை பிடிச்சி பார்க்குறப்ப நல்லா சூடாக இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு நல்லா லைட்டாக வறுத்துக்குங்க. கூடவே அரிசி மாவு ஒரு 2 3 ஸ்பூன் இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு சலிச்சுக்கலாம். ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டதே நான் அந்த மாதிரி வறுத்து விட்ருக்கேன். அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த கரண்டிலே நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. சலிச்சுட்டு நம்ம மாவு கரைக்க முடியும். அதனால் சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி சலிச்சுட்டு வறுத்தோம்னா திரும்பவும் கட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு தான் சலிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா தண்ணியுடைய அளவு நமக்கே தெரியாது. மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க தண்ணியை சேர்த்து. உப்பு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கா என்னென்னு. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பக்குவமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காண்டி, டேஸ்ட்டுக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இன்னும் திக்காகவே இருக்குது மாவு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். மாவு கிளறப்பவே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மாவு ஊற்றுறப்ப அப்படி விழுகணும் மாவு. அதே பக்குவம். இப்போ ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்டியை வச்சு பூந்தி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் மாவள்ளி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு தடவை தேய்ச்சா திரும்ப நம்ம கழுவிட்டு அதை தொடச்சிட்டு திரும்ப நம்ம அந்த மாதிரி பூந்தி ஊற்றணும். அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா சப்பையாயிரும் ஒன்றோட ஒன்று ஒட்டி. இப்போ நல்லா பொரிச்சதுக்கு முன்னாடி திருப்பி விடுக்கலாம். இப்போ இந்த கரண்டியை நான் கழுவி தொடச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பூந்தி ஊற்றுறப்ப, காரா பூந்தி ஊற்றுறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு திரும்ப நம்ம எண்ணெயில் திருப்பி போடுறப்ப கூட நீங்கள் கரண்டியை கழுவி தொடச்சிருங்க. அப்போ தான் ஒழுங்காக வரும். இப்போ திரும்ப நான் வேறு கரண்டி வச்சுருக்கேன். அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு நல்லா 2 பக்கமும் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க.
பூந்தி எல்லாம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்றோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூந்தி வேகாமல் எடுத்தால் அது வந்து லட்டுக்கு செய்கிற பூந்தி மாதிரி ஆயிரும். காரா பூந்தினா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வேக விடணும். அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா வேக விட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி காரா பூந்தியை வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரே இடத்துல இருந்தால் அப்படி கறியிரும், பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு காரா பூந்தி. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பூந்தியும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு கரண்டியில் இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற்றிட்டு அதை நல்லா கழுவி தொடச்சி வச்சுருந்தேன். இப்போ திரும்ப இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்றப்போ அப்படியே எண்ணெயில் விழுகும், முத்தாக விழுகுது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் கீழேயும் கொஞ்சம் கரண்டி வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக விழுகும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாதான் கரெக்டாக விழுகும். இப்போ 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. திரும்ப நம்ம அந்த கரண்டியை ஏற்கனவே ஊற்றின கரண்டியை கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச எண்ணெயில் கரண்டியை எண்ணெயோடு சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி கரண்டியை வச்சுட்டு இந்த எண்ணெயில் நல்லா விழுகிற மாதிரி ஊற்றுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கரண்டியை வந்து ஒரே இடத்துல நிறுத்தக்கூடாது, அப்படியே சுற்றி விடணும். இடியப்பம் சுற்றுற மாதிரி எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி ஊற்றினாதே கரெக்டாக அந்த முத்து முத்தாக விழுகும். இல்லைன்னா ஒரே பக்கமாக அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். இப்போ எல்லா காரா பூந்தியும் இந்த மாதிரி பொரித்து ஒரு தட்டில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சாச்சு. 2 பக்கமும் வேக விட்டுட்டு நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். காரா பூந்தி கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த 1 கப்பு மாவில் இந்த அளவுக்கு வந்துருக்கு காரா பூந்தி. இப்போ இந்த மலைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கடலை மாவு இருந்தால் போதும். வீட்டில் நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவை கரைச்சி இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலுமே காரா பூந்தி வீட்டில் ரெடி ஆயிரும். மாவு கூட கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது 3 தான் சேர்க்கணும். நல்லா அது கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஊற்ற வேண்டியதே. இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கடையில் போய் வாங்குறப்ப எந்த எண்ணெயில் செய்கிறான்னு தெரியாது. பழைய எண்ணெயை வச்சு அதே எண்ணெயில் பொரித்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி பொரித்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். இல்லைன்னா வதக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் நல்லா எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேர்க்கடலையை வறுத்து கொட்டியாச்சு.
இப்போ அவல் வீட்ல எந்த அவல் இருந்தாலும் பரவாயில்ல, திக்கானதா இருந்தாலும் பரவாயில்ல, லேசான அவல் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாரி கரண்டிலே வச்சு இந்த எண்ணெயில அந்த மாரி ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில சூடான எண்ணெயில அப்படியே பொரிச்சு எண்ணெய நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப வேர்க்கடலை, அவல் எல்லாம் காரா பூந்தியோட சேர்த்தாச்சு. இப்ப பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையும் நல்லா அந்த மாரி எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகும். நல்லா எண்ணெய் சூடான எண்ணெயில அந்த மாரி பொரிச்சுட்டு, இது கூட சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நல்லா எண்ணெய வடிச்சிட்டு, காரா பூந்தியோட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா வடியணும். மழை நேரத்துக்கு எண்ணெய் பொருள் அதிகமா சாப்பிடக்கூடாது. அதனால எண்ணெய நல்லா வடிச்சிட்டு இந்த மாரி சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வேர்க்கடலையோட இதையும் சேர்த்தாச்சு. இது கூட முந்திரி எவ்வளவு நம்ம காரா பூந்தி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாரி நீங்க முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயில நல்லா பொரிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்தாச்சு. கடைசியா கருவேப்பில, கொஞ்சமா பூண்டு தட்டி போட வேண்டியதுதான். தண்ணி இல்லாம கருவேப்பில எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு நல்லா ஃபேன்ல நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கருவேப்பிலைய இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துட்டு, திரும்ப நீங்க வந்து பூண்ட வெளியில எடுத்துருங்க. ஏன்னா, அது கொஞ்சம் ஈரப்பதமாக்கிரும். முறுமுறுப்பா இருக்காது காரா பூந்தி. 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நீங்க கடைசியா பூண்ட எடுத்து வெளியில வச்சுருங்க. இந்த வாசனைக்கு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்து நல்லா இந்த மாரி பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெளியில எடுத்து வச்சுருங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு பாட்டில்ல அடைச்சு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த மாரி நீங்க செஞ்சு குடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை பெய்யறப்ப நல்லா இந்த மாரி சூடா சாப்பிட்றப்ப, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்போ போய் நீங்க கடையில வாங்கி குடுக்க முடியாது. மழை நேரத்தில இந்த மாரி செஞ்சு குடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.